வெல்கம் டு சுவை ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் உருண்டை செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காய், அப்புறம் அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு வெல்லம், ஏலக்காய், பொட்டுக்கடலை இதை எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு தேங்காய் என்ன பண்ணிக்கிறோம், நல்லா வறுத்துக்கிறணும். ஒன் சைடு பாகு காய்ச்சிக்கிறணும். வெல்லம் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறணும். தேங்காயில் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு அந்த தண்ணி பதம் ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ ஒன் சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை போட்டு, உங்களுக்கு எவ்வளோ பொட்டுக்கடலை வேணுமோ, ரொம்பவும் போட்டுற வேணாம், ரொம்ப கொஞ்சமாக வேணும், ஓரளவுக்கு போட்டு 1 கப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய்க்கு ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை போட்டு அதை பொடித்து ஏலக்காயும் அதோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அப்படின்னா இப்போ நம்ம இந்த வறுத்த தேங்காய் இருக்குல்ல, அந்த வறுத்த தேங்காவோட நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகை நல்லா வடிகட்டி அதில் ஊற்றிக்கிற வேண்டியதான். அதை ஊற்றி முடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அந்த தேங்காய் கூட சேர்த்துக்கிற வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறணும். நெய் நான் சைடில் தான் வச்சுருந்தேன். அந்த தட்டு ஓரத்துலேயே வச்சுக்கிட்டு அதை கையில் தடவிக்கிட்டு அப்படி நல்லா ஃபுல்லாக அந்த பாகு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிரட்டிட்டு நெய்யை ஒரு ஓரத்தில் தடவி வச்சுக்கிட்டு அதை கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதை அப்படியே தடவி உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஐயோ சாரி சொல்ல மறந்துட்டேன். இது கூட எள்ளு சேர்த்துக்கலாம். நான் எள்ளு சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக அதிலையே தூவி விட்டுறலாம் எள்ளை. அதையும் சேர்த்து அப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேர்த்துமா அதை உட்காந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்படி இருக்கும்போது